السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமதானுடைய கடைசி நாட்கள். நாம் எல்லாம் ஒவ்வொரு இரவும் லைலத்துல் கத்ரை தேடுகின்ற மக்களாக இருக்கின்றோம். ஏன் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு அல்லாஹ் தாலா குர்ஆனில் ஒரு சூறாவே இறக்கிட்டான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் அதனை குர்ஆனை லைலத்துல் கத்ரில் இறக்கினோம். லைலா என்றால் இரவு, கதர் என்றால் கண்ணியமான இரவு. கதருடைய இன்னொரு அர்த்தம் இருக்கு, அளவு. ஆனால் பெரும்பாலான முஃபஸ்ஸிரீன்கள் கண்ணியமான இரவில் நாம் குர்ஆனை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். உங்களுக்கு என்ன தெரியும் லைலத்துல் கத்ர் என்றால் என்ன? ஒரு விஷயத்தினுடைய மகிமையை சொல்றதுக்கு முன்னால நாம் அதை பெருசுப்படுத்துவோம். லைலத்துல் கத்ர்னா என்ன? லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர், கதிர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் விட சிறந்தது என்றால் 1000 மாதங்கள் ஒருவர் இபாதத் செய்தால் எந்த சவாப் கிடைக்குமோ அந்த சவாப் இந்த லைலத்துல் கத்ரில் வணங்குகின்றவருக்கு அதை விட நிறைய சவாப் கிடைக்கிறது. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தில் சில பேர் இருந்தாங்க. ஷமூன் அவருடைய வரலாறு இருக்கு, மற்ற நபர்கள் இருந்தாங்க. அவங்க 1000 மாதங்கள் காலையில ஜிஹாது செய்வாங்க, இரவுல நின்று தொழுவாங்க, நோன்பு வச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு 1000 மாதங்கள் என்றால் எத்தனை வருடங்கள்? 1000 divided by 12, 83 வருடங்கள் 4 மாதங்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல 83 வருடங்கள் கிடைக்கணும்னு சொன்னா, வயசு கிடைக்கணும்னு சொன்னா கஷ்டம். 60 70 தான். அதுலயும் 10 வயசு 15 வயசு வயசு சின்னவங்களா வாழ்ந்துடும். அப்புறமா வேலை இருக்கு, பிஸ்னஸ் இருக்கு, அது பண்ணும் இது பண்ணும். அவங்க தொடர்ந்து 1000 மாதங்கள் காலையில ஜிஹாது, இரவுல இபாதத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஆசை, ஆஹா என்னுடைய உம்மத்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே. இந்த ஆசை வந்த உடனே அல்லாஹ் தஆலா இந்த வசனங்களை இறக்கினான். நபியே, உங்களுடைய உம்மத்தினர்கள் ஒரே ஒரு லைலத்துல் கத்ர்ல வணங்கிட்டாங்கன்னு சொன்னா 1000 மாதங்கள் வணங்கினவனை விட இவங்களுக்கு சிறப்பு இருக்கு, சிறந்ததாக இருக்கிறது. இது யார் மூலமாக நமக்கு கிடைச்சிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துல பிறந்ததுனால இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிச்சு. லைலத்துல் கத்ரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அதில் ஜிப்ரைல், ரூஹ் என்றால் ஜிப்ரைலுடைய ஒரு பேர், ரூஹ். ஜிப்ரைலும் மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். அவங்களுடைய ரப்போடைய உத்தரவை கொண்டு இறங்குகின்றார்கள். மின் குல்லி அம்ரு, ஒவ்வொரு காரியங்களை கொண்டு இறங்குகின்றார்கள். அப்படி என்றால் இந்த வருடத்துல என்னெல்லாம் நடக்க போகுது, யார் வஃபாத் ஆக போறாங்க, யாருக்கு எவ்வளவு உணவு கிடைக்க போகுது, யார் எத்தனை நன்மைகள் செய்வாங்க, யாரு தீமைகள் செய்வாங்க, அந்த எல்லா விஷயங்களை கொண்டு இறங்குகின்றார்கள். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர் ஸலாமுன் ஹியா. இந்த இரவு முழுவதும் நிம்மதியான இரவு, சாந்தியான இரவு. மக்ரிபிலிருந்து ஃபஜர் வரைக்கும் சலாமுன் ஹியா, இது ஒரு நிம்மதியான இரவு இருக்கிறது. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அதிகாலை ஃபஜருடைய நேரம்
உதயமாகின்ற வரை. ஃபஜருடைய நேரம் உதயம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எப்படி தெரியும்? எந்த இடத்துல சூரியன் உதயமாக போகிறதோ அந்த இடத்துல ஒரு வெள்ளை வெளிச்சம் வரும். இன்னைக்கு பாருங்க, சஹர் முடிவு நேரம் இருக்குல்ல, சஹர் முடிவு நேரம் வர்றதுக்கு முன்னால வானத்தை பாருங்க, அந்த வெளிச்சம் இருக்காது. சஹருடைய முடிவு நேரத்துக்கு பிறகு உடனடியாக போய் பாருங்க, அங்கே ஒரு வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து சூரியன் உதயம் ஆகின்ற வரை அது அப்படியே வானத்துல பரவும், அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். அதான் ஃபஜர். அப்போ அந்த ஃபஜருடைய நேரம் ஆரம்பம் ஆகின்ற வரை அந்த இரவு இருக்கிறது. இப்போ நாம என்ன செய்யணும்? அந்த இரவை நாம தேடணும். அந்த இரவு எப்போ இருக்கு? பல ஹதீஸ்கள், சில சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க அந்த இரவு வந்து முழு வருடத்துல இருக்கு. சொல்றவர் யாரு? அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்றவர்கள். யார் அப்துல்லா இப்னு மசூத்? ஆரம்பத்தில் முஸ்லிமானவர், குர்ஆன்ல தேர்ச்சி பெற்றவர், ஃபிக்ஹுடைய சட்டங்கள் அதிகமா தெரியும் அவருக்கு, ரசூலுல்லாவை நெருங்கியவர், கூட இருப்பார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய கருத்து என்ன? லைலத்துல் கத்ர் எப்படி இருக்கு? வெறும் ரமதான்ல இல்லை, வருஷம் ஃபுல்லா யார் தேடுறானோ அவங்களுக்கு தான் லைலத்துல் கத்ர் கிடைக்கும். அதுல என்ன சீக்ரெட் இருக்கு, அதுல என்ன ரகசியம் இருக்கு? அந்த அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் தெரியும். மற்ற சஹாபா பெருமக்கள் சொல்றாங்க ரமதான் ஃபுல்லா லைலத்துல் கத்ர் வரலாம், ரமதான் ஃபுல்லா தேடுங்க. சில ஹதீஸ்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரியோடைய ஹதீஸ், கடைசி 10 இரவுல லைலத்துல் கத்ரை தேடுங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, இந்த ஹதீஸ் வந்து புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜாவிரு ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி 10 நாள்ல ஏத்திகாஃப்ல இருப்பாங்க. வயகூலு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மின் ரமதான். லைலத்துல் கத்ர் இரவை ரமதானுடைய கடைசி 10 இரவுல தேடுங்க. அப்போ ரமதான் முழுவதும் இருக்கு, இப்ப என்ன ஆயிடுச்சு? அது கடைசி 10 இரவு வந்துச்சு. அந்த கடைசி 10 இரவுல அதே புகாரில ஹதீஸ் இருக்கு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அறிவிக்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال تحروا ليلة القدر في الوتر من العشر الأواخر من رمضان. லைலத்துல் கத்ர்ல லைலத்துல் கத்ரை ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுங்க? முழு வருடத்துல தேடணும், பிறகு என்ன ரமதான்ல தேடணும். புகாரியோடைய ஹதீஸ் என்ன? கடைசி 10 நாட்கள். இப்போ இந்த ஹதீஸ் என்ன? அதுலயும் ஒற்றைப்படை இரவுகள். இன்னொரு ஹதீஸ் கேளுங்க, அதே புகாரில இருக்கு. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கிறார், அன்ன ரிஜாலம் மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சில தோழர்கள் உரு லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை காண்பிக்கப்பட்டார்கள். ஃபில் மனாமி, கனவுல, ஃபிஸ் ஸபஇல் அவாஹிர், கடைசி 7 நாட்களில். கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரா ருயாகும், நான் உங்களுடைய கனவுகளை பார்க்கின்றேன், கத் தவாத்தஅத் ஃபிஸ் ஸபஇல் அவாஹிரி, கடைசி 7 நாட்களில ஒன்று சேர்ந்து இருக்கிறது. எல்லாமே வந்து அதான் சொல்றீங்க, கடைசி 7 நாள், கடைசி 7 நாள், கடைசி 7 நாள். ஃபமன் கான முத்தஹர்ரிஹா, யார் அதை தேடுகின்றானோ, ஃபல்யதஹர்ரஹா, அவன் தேடட்டும், ஃபிஸ் ஸபஇல் அவாஹிர், கடைசி 7 நாட்கள் தேடுங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு? கடைசி 10 நாள், அதுல 5 ஒற்றைப்படை இரவுகள், அதுல 3 எடுத்துருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? கடைசி 3 ஒற்றைப்படை இரவுகள் ஆயிடுச்சு இல்ல? 25, 27 இதெல்லாம் ஹதீஸ்கள் தான், இதெல்லாம் ஹதீஸ்கள். இப்போ இந்த 3 நாட்களில் முஸ்லிம் ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் இருக்கு. ஒரு பெரிய சஹாபி, அவருடைய பேரு உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்கிட்ட வந்து சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க. அவருடைய மாணவர் ஜீர் இருக்கிறாரு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? நீங்க வந்து உங்க சகோதரர் அப்துல்லா இப்னு மசூத்
அவர் சொல்றாரு, யாரு வருடம் முழுவதும் இரவுல தொழுகின்றானோ அவன்தான் லைலத்துல் கதிரை பெறுவான். லைலத்துல் கதிர் கிடைக்கணும்னு சொன்னா வருடம் முழுவதும் தொழுகணும். அதுல என்ன ரகசியம் இருக்கு இன்ஷால்லா அப்புறமா பார்க்கலாம். ஏன் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்படி சொல்றாரு. சரி, இன்னைக்கு என்னுடைய டாபிக் அது இல்லை. ஃபகாலா உபை பின் கஅப் சொல்றாரு, கருத்து வேறுபாடு இருக்குல்ல, நமக்கு கருத்து வேறுபாடு பண்ணா என்ன பண்ணுவோம்? நான் சொல்றதுதான் கரெக்ட், அவர் சொல்றதுதான் தப்பு இல்ல. ரஹிமஹுல்லாஹு தஆலா, அவர் மீது அல்லாஹ் அருள் பொழிவானாக. அராத அல்லாஹ் எத்தகிலன் நாஸ், மக்கள் அதே நம்பி உட்காரக்கூடாதுன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி சொல்றாரு. நான் ஒரு வருஷத்துல தொழுதுட்டேன், ஒரு நாள் தொழுதுட்டேன், அதே போதுமே 83 வருடங்களுடைய சவாப் எனக்கு கிடைச்சிச்சின்னு சொல்லி அந்த மாதிரி நம்பி மக்கள் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வருடம் முழுவதும் தேட சொல்றாரு. அம்மா இன்னஹு கத் அலிமா அன்னஹா ஃபி ரமதான், அவருக்கு தெரியும் அது ரமதான்ல இருக்குன்னு சொல்லி. அன்னஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், மேலும் அவருக்கு தெரியும் அது கடைசி 10 நாட்களில இருக்குன்னு சொல்லி. வன்னஹா லைலத்து சபியும் வைஷ்ரீன், அவருக்கு தெரியும் அது 27வது இரவுன்னு சொல்லி. சஹாபி ஃபகுல்து, நான் அவர்கிட்ட கேட்டேன், பி ஐ ஷைன் தகூலு தாலிக், எது வச்சு நீங்க சொல்றீங்க? யா அபால் முந்திர், அவருடைய குன்னியத் அபால் முந்திர். காலா பில் அலாமாத், அதனுடைய அடையாளங்களை வச்சு நான் சொல்றேன் ஏன் அது 27வது இரவு என்று. புரிஞ்சுச்சாங்க? இன்னொரு ஹதீஸ் உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாரு, அதே ஹதீஸ் தான். இன்னொரு ஹதீஸ் கேளுங்க. ஜிர் பின் ஹுபைஷ், இவர் தாபிழி, இவர் முஸ்னத் அஹ்மதுல சஹீஹான ஹதீஸ். இவர் சொல்றாரு, லவ்லா சுஃபஹாவுக்கும், உங்கள அறிவில்லாதவர்கள் மட்டும் இல்லை என்றால், லவதஅது யதையா ஃபி உதுனையா, நான் என்னுடைய 2 விரல்களை என்னுடைய காதில் வைத்து நாதைத்து சத்தமிட்டு சொல்லுவேன், அன்ன லைலத்துல் கத்ரி 27, லைலத்துல் கத்ர் 27வது இரவு தான், லைலத்துல் கத்ர் 27வது இரவான்னு சொல்லி எல்லா இடத்துல நான் சொல்லிட்டே போவேன். ஏன்? நபஉ மல்லா யக்திபுனி, யார்கிட்டேருந்து இந்த செய்தி கிடைச்சிச்சுன்னு சொன்னா யார் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாரோ அவர்கிட்டேருந்து இந்த செய்தி கிடைச்சிச்சு. யார் அவரு? உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புரிஞ்சுச்சாங்க? முஸ்னது இப்னு அபி ஷைபால ஹதீஸ் இருக்கு. இதே திர் ரலியல்லாஹு தஆலா சஹா தாபிஈ சிர் சொல்றாரு, கான உமர் ரலியல்லாஹு தஆலா வ ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா வ நாசு மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹ், சஹாபா பெருமக்கள்ல பல நபர்கள் லா யஷ்கூனா அன்னஹா லைலத்து 27, அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் 27 என்ற விஷயத்துல அவங்களுக்கு சந்தேகமே இல்லை. யாரெல்லாம் அதுல இருக்காங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் பல சஹாபா பெருமக்கள். இன்னொரு ஹதீஸ் அபூதாவூதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, சஹீஹான ஹதீஸ். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாரு, அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைலத்துல் கத்ர் லைலத்து 27, 27வது இரவு தான் லைலத்துல் கத்ர். இப்போ யாரெல்லாம் 27வது இரவு லைலத்துல் கத்ர் சொல்றாங்களோ அவங்க தப்பு சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க. அப்போ நம்முடைய முடிவு என்ன? நாம ரமதானுடைய கடைசி 10 இரவுலையும் லைலத்துல் கத்ரை தேடணும். குறிப்பா கடைசி 10 இரவுல ஒற்றைப்படை இரவுகளில தேடணும். குறிப்பா 25, 27, 29ல மிக முயற்சி செய்யணும். குறிப்பா 27ல இன்னும் அதிகமா நம்ம முயற்சி செய்யணும். சண்டே எல்லாம் போயிடுச்சா? அப்போ ஒருத்தர் 27 தான் லைலத்துல் கத்ர் சொல்றாரு சொன்னா அவருக்கு மார்க்கம் தெரியலன்னு சொல்லி சொல்லாதீங்க. ஏன்னா சொன்ன பல சஹாபா பெருமக்கள் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ லைலத்துல் கத்ர் நம்ம தேடுறோம்னு சொன்னா, வணங்குறோம்னு சொன்னா சிறந்த அமல் என்ன? நாம விடப்பட்ட தொழுகைகள் இருக்கு பாருங்க, எத்தனை தொழுகைகள் விடப்பட்டுச்சு. பெரும்பாலான ஆலிம்கள் சொல்றாங்க, எந்த தொழுகைகள் நாம விட்டோமோ அது கதா தொழுதுதான் ஆக வேண்டும். கருத்து வேறுபாடு இருக்கு. சிலர் சொல்றாங்க கதா இல்லைன்னு சொல்லி. ஆனா பெரும்பாலான ஆலிம்கள், பெரும்பாலானவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ இந்த விடப்பட்ட தொழுகைகள் தொழுவணும், வீண் செயல்கள் செய்யக்கூடாது, நல்ல காரியங்கள் செய்யணும். இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் அல்லாஹ் நமக்கெல்லாம்
லைலத்துல் கதிர் கொடுப்பானாக என்ற வேண்டுதலுடன் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.